நானும் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். நான் இதுக்காக நிறைய தூரம் போராடி இருக்கேன். அண்ட் இதெல்லாம் நாங்க வெளிநாட்டுல தான் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு போராட்டத்தெல்லாம் இங்க மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்னதான் தப்பா பேசுறாங்கன்னு சொல்லியிருந்தாலும் அதுல 90% எல்லாரும் நல்லா தான் பேசுறாங்க. 10% தப்பா பேசுவாங்க. அது பரவாயில்ல. இந்த மாதிரி கிரிட்டிக் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கிறோம். பட் இதுக்கு நடுவுல இந்த மாதிரி இவர் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். கமல் சார், ஐ ஹேவ் நத்திங் டு டூ வித் யூ. ஐ ஹேவ் நோ அஃபென்ஸ் வித் யூ. பட் ஸ்டில் நீங்க ஒரு மேடையில புரிதலே இல்லாம நீங்க ஒரு பையனோட லைஃப் லிட்டரலா ஸ்பாயில் பண்ண மாதிரி நீங்க அவர் சொன்ன ட்ரூ கலருக்கு என்ன அர்த்தம், நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன், உள்ள நான் பிக் பாஸ்க்குள்ள சம்மதிக்க மாட்டேன், நாங்க பிக் பாஸ்க்கு வெளியில நாங்க இதை சம்மதிக்க மாட்டோம் சார். இது நீங்களே சொன்னதாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க டாக் பேக்ல கேட்டு நீங்க சொன்னதாக இருந்தாலும் சரி, நாங்க கலர் டிஸ்கிரிமினேஷன் நாங்க என்னைக்குமே பேசுனது கிடையாது. இந்தியால நாங்க பேசுனதே கிடையாது. ஸ்பெஷலா சவுத் இந்தியால அதுவும் தமிழ்நாட்டுல நாங்க பேசுனதே கிடையாது. நீங்க புதுசா அதை உள்ள எடுத்துட்டு வராம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கேமா தயவு செஞ்சு கேமா